योगीनाथ कुमार योगीनाथ कुमार योगीनाथ कुमार जय गुरु राया कुमार योगीनाथ कुमार जय गुरु राया कुमार योगीनाथ कुमार योगीनाथ कुमार जय गुरु राया भगवान श्री योगीराम सूरत कुमार की जय। सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु। மிக மிக புனிதமான நாள், குரு பூர்ணிமை நாள். எப்பேற்பட்ட மகத்தான விசேஷமான தினம் என்பது குருமார்களை உடைய பக்தர்களுக்குத்தான் தெரியும், புரியும். நம்முடைய பகவான் ஸ்ரீ யோகிராம் சரத்குமார் அவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார், எப்படி வாழ்ந்தார், எப்படி நமக்கு வழிகாட்டுகிறார், இன்று வரை எப்படி நம்முடன் துணையாக இருந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார் என்பது அவருடைய பக்தர்கள் எல்லோருக்கும் தெரியும், அனுபவம். இந்த கலியுகத்தில் துன்பங்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறது, ஒரு பக்கம் பாவங்களும் பெருகிக்கொண்டே இருக்கிறது. இதை டார்க் ஏஜ் என்று சொல்வார்கள். கலி என்றால் கருப்பு, கருப்பு யுகம், அதாவது வெளிச்சமில்லாத இருட்டு யுகம் என்று அர்த்தம். இந்த இருட்டில், இந்த துன்பங்களுக்கு நடுவே ஒரு பெரும் விளக்காக, ஒரு பெரும் ஒளியாக இருப்பவர் நம்முடைய குருநாதர். எல்லா குருமார்களும் தான், இறைவனோடு ஒன்றிய அத்தனை குருமார்களும் இந்த ஒளி விளக்காய் இருந்து கொண்டு இந்த இருட்டு யுகத்தில் நமக்கு வழிகாட்டி வருகின்றனர், நம்மை வெளிச்சத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒருமுறை பகவானிடம் உச்சி வேளை, மதியம் 12 மணிக்கு மேல் இருக்கும், ஜஸ்டிஸ் ராமகிருஷ்ண ஐயர் அவர்களுடைய மகன் குடும்பம் அவரிடம் சன்னை தெரு வீட்டிற்கு வந்திருந்தது. அப்பொழுது பகவான் கேட்கிறார், ஸ்ரீ வெங்கடேசன் என்பவரிடம், நீ சான்ஸ்கிரிட் அறிந்தவன், நிர்வாணம் என்ற சொல்லுக்கு லிட்டரல் மீனிங், அதனுடைய அர்த்தம் என்ன என்று எனக்கு சொல் பார்ப்போம்
அப்பொழுது அவர் சொல்கிறார், அது பிரம்மானந்த நிலை, பேரானந்த நிலை, த ஸ்டேட் ஆஃப் பிளிஸ் என்று. அப்பொழுது அவருடைய மகன், அவன் படித்து கொண்டிருப்பவன் உடனே சொல்கிறான், சுவாமி, எங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் நிர்வாணம் பற்றி செய்திகள் வருகிறது, புத்தருடைய நிர்வாணம் பற்றியும் அவருடைய அந்த 7 வழிகள், அந்த நிர்வாணத்தை அடைவதற்குரிய 7 பாதைகள் என்னவென்றும் வருகிறது என்று சொல்லி, அதில் ரைட் திங்கிங் அண்ட் ரைட் ஆக்ஷன், சரியாக எண்ணுவது, சரியாக செயல்கள் செய்வது, இந்த 2ஐயும் குறிப்பிட்டு சொல்கிறான். உடனே பகவான் சொல்கிறார், அந்த ரைட் ஆக்ஷன் என்றால் என்ன? அந்த பையன் சொல்கிறான், யாருக்குமே தீங்கு இழைக்காமல் எப்பொழுதும் நல்லது செய்து கொண்டே இருப்பதுதான் சரியான செயல் என்று. அப்பொழுது பகவான் அவனிடம் கேட்கிறார், வேடிக்கையாக கேட்பது போல் ஒரு உண்மையை கேட்கிறார். யாருக்குமே தீங்கு செய்யக்கூடாது என்று வாழ்வதுதான் என்றால், நீ ஒரு அறையில் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் விஷம் பொருந்திய நாகப்பாம்பு இருந்தால் அதற்கு அதை கொன்றால் தீங்கு நேரும் என்று அதை கொல்லாமல் விட்டுவிடுவாயா என்று கேட்கிறார். உடனே அந்த பையன் சொல்கிறான், அவன் எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்க, சுவாமி, எனக்கு தெரியாது அதை கொல்லலாமா கூடாதா என்று. நான் உடனே உங்களிடம் வேண்டிக் கொள்வேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை, நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்யுங்கள், எனக்கு வழிகாட்டுங்கள் என்று வேண்டிக் கொள்வேன் என்று சொன்னவுடன் பகவான் ஒரு புன்சிரிப்போடு தன் கைகளை தூக்கி அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிறார். அதன் பிறகு சுற்றி இருப்பவர்களிடம் சொல்கிறார், எதற்குமே தீங்கு செய்யக்கூடாது என்று இருந்தால் உலகத்தில் தீமைகள் அதிகமாகும் பொழுது, பாபங்கள் அதிகமாகும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கீதையில் கிருஷ்ணன் சொல்கிறார் அர்ஜுனனிடம். உன்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் இதோ எதிரணியில் நிற்கிறார்கள். எல்லோரும் அதர்மத்தை செய்து கொண்டிருக்கும் துரியோதனனுக்கு துணையாக போகிறார்கள். அவர்கள் அதர்மம் செய்கிறார்களோ இல்லையோ, அதர்மம் செய்பவர்களுக்கு துணையாக நிற்கிறார்கள். தர்மத்தின் வழி செல்லும் உங்களுக்கெல்லாம் எதிரணியில் அவர்கள் இருக்கிறார்கள். அர்ஜுனா, அவர்களை நீ கொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொல்லிய பகவான், அப்பொழுது பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு, நீ உன்னுடைய உற்றார் உறவினர் சுற்றத்தார் என்று சொல்கிறார்களே, இவர்களை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறாரே, அப்பொழுது கிருஷ்ணர் அதர்மம் செய்ய தூண்டுகிறாரா என்று கேட்கிறார். சுற்றி இருப்பவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. வாஸ்தவம்தானே, பகவத்கீதையில் கிருஷ்ணன் அப்படித்தானே சொல்கிறார். ஆக உடனே யாரிடமிருந்தும் பதில் வரவில்லை என்றவுடன் பகவான் சொல்கிறார், அர்ஜுனன் வேறு ஒரு தர்மத்தில் பிறந்தவன், அவன் ஒரு க்ஷத்ரியன். ஒரு க்ஷத்ரியனுடைய கடமை என்பது அதர்மம் செய்பவர்களை அழித்து தர்மத்தில் இருப்பவர்களை காப்பதுதான். தர்மத்தை காப்பதுதான் அவனுடைய வாழ்வின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆகையால் இந்த தர்மத்துக்கு ஊறு விளைவிப்பவர்களை நீ அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது அர்ஜுனனுடைய சுய தர்மம் என்று சொல்லி அந்த பள்ளியில் படிக்கும் மாணவனை பார்த்து, நீ அந்த வழியில் வந்தவன் அல்ல, ஆனால் அர்ஜுனன் வழியில் வந்த அனைவரும் எங்கெல்லாம் அதர்மம் பாபங்கள் மலிகிறதோ அங்கெல்லாம்
அந்த பாபத்தை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். பிறகு மறுபடியும் திரு வெங்கடேசனை பார்த்து நிர்வாணா என்றால் என்னவென்று அதனுடைய லிட்ரல் மீனிங்கை சொல் என்கிறார். உடனே அவர் மறுபடியும் த ஸ்டேட் ஆஃப் பிளிஸ், இந்த பேரானந்த நிலை என்று சொல்கிறார். சிறிது நேரம் கழித்து பகவான் சொல்கிறார், அது ஸ்டேட் ஆஃப் ஸ்டில்னஸ், அசைவற்று, மனம் அசைவற்று இருக்கும் நிலை என்று சொல்லிவிட்டு பகவத்கீதையிலிருந்து, அதாவது 2வது சாப்டர், அதிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். சமுத்திரமானது மழை பொழியும் காலங்களில் கங்கா, காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா போன்ற பல நதிகள் தண்ணீரை வந்து கொட்டும். வெள்ளம் ஏற்பட்டு தண்ணீரை கொண்டு வந்து கொட்டுகிறது. அப்பொழுதும் சமுத்திரம் தன்னுடைய எல்லையை மீறுவதில்லை. பிறகு கோடை காலத்தில் நீர்நிலைகள் எல்லாம் வற்றி போகிறது. தண்ணீர் சமுத்திரத்தில் அதிகம் வந்து சேருவதில்லை. அப்பொழுதும் சமுத்திரம் தன்னுடைய நிலையிலிருந்து மாறுவதில்லை. இப்படி சமுத்திரம் போல் இன்பமோ துன்பமோ வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் அவைகளினால் பாதிக்கப்படாமல் ஒரே நிலையில் மனம் அசையாது நின்றிருத்தல்தான் நிர்வாணம் என்று சொல்கிறார். என்று சொல்லிவிட்டு அந்த நிர்வாணத்தை அடையும் நிலைக்கு நாம் முயற்சிக்க வேண்டும். வாழ்க்கையின் குறிக்கோள் இறைவனை அடைதல் தான். அந்த இறைவனை அடைய முடியாமல் போகும்பொழுது இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உடலும் இந்த உடலை ஒட்டிய வாழ்க்கையும் இறைவனால் கொடுக்கப்பட்டவை. எதற்காக? இந்த உலக போகங்களில் மூழ்கி நம்முடைய உயர்ந்த நிலையை மறப்பதற்காக அல்ல, இறைவனை நினைப்பதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த உடலை சிருஷ்டி செய்து அதில் உயிரை போட்டு இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆக நிர்வாணம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள். அதை அடைய முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக நாம் எப்பொழுதும் இறைவனை ஏதோ ஒரு விதத்தில் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லிய பகவான் பிறகு சொல்கிறார், அந்த நிர்வாண நிலையை அடைதல் மிகவும் கடினம். ஆனால் அதற்கு அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நிர்வாண நிலையை அடைந்த மகாத்மாக்களை அணுகி அவர்களுடைய திருப்திக்கு ஏற்றவாறு சேவை செய்தல் ஒன்றே மிக சிறந்த வாழ்க்கையாகும் என்று முடிக்கிறார். சமீபத்தில் நான் ஒரு அமெரிக்க நண்பரிடம், அமெரிக்காவில் அவர் இருக்கும் இடத்தில் அருகிலேயே சமுத்திரம் இருக்கிறது, அவரிடம் கேட்டேன், அந்த சமுத்திர கரையில் ஒரு சத்சங்கம் வைத்துக் கொள்ளலாமா? சமுத்திரத்தை பார்த்தாலே அந்த பரந்த அமைப்பும் அதனுடைய ஆழமும் நமக்கு இந்த மகாத்மாக்களை தானே நினைவுபடுத்துகிறது. நாம் ராமனை பார்த்ததில்லை, கிருஷ்ணனை பார்த்ததில்லை, சிவனை பார்த்ததில்லை, புத்தரை பார்த்ததில்லை, ஜீசஸை பார்த்ததில்லை, அல்லாவை பார்த்ததில்லை. ஆனால் நடமாடும் தெய்வங்களாக, பிரத்யக்ஷ தெய்வங்களாக இந்த பெரு நிலையில் இறைவனோடு ஒன்றிய மகாத்மாக்கள் இன்றும் நம்மிடையே வளைய வருகிறார்கள். அவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக அவரிடம் சொன்னேன், சமுத்திரக்கரையை போல ஒரு உயர்ந்த இடம் சத்சங்கத்திற்கு வேறு என்ன இருக்க முடியும்? ஆக நாம் அங்கு சென்று சத்சங்கம் செய்யலாமா என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், ஐயோ அம்மா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லையே. அந்த சமுத்திரக்கரைக்கு நாம் போனோமானால் இன்றைக்கு நமக்கு பேர் அதிர்ச்சி தான் காத்திருக்கும். ஏனென்றால் அங்கே மக்கள் அரைகுறை ஆடைகளிலும் நிர்வாண நிலையிலும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், கூட்டம் கூட்டமாய்.
அப்படி ஒரு நிலை வந்துவிட்டது இங்கு என்று சொன்னார். மிகவும் வருத்தத்தோடு சொன்னார். அதை பார்க்கும் பொழுது நான் நினைத்தேன், பகவான் சொல்கிறார் நிர்வாண நிலை அடைதலே வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்று. அந்த நோக்கம் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் உடல் நிர்வாணத்தை நோக்கமாக கொண்டு நாகரிகமானது முன்னேற்றம் என்ற பெயரில் சென்று கொண்டிருக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு அவல நிலை! இதிலிருந்து மக்களை காப்பாற்ற மகாத்மாக்களால் மட்டுமே முடியும் இன்றைய நிலையில். ஏனென்றால் நான் சொன்னது போல் நாம் தெய்வங்களை நேரடியாக பார்க்கவில்லை. நேரடி அனுபவங்கள் இருப்பவர்கள் மிகவும் குறைவு. ஆனால் இந்த பிரத்யக்ஷ தெய்வங்களாக இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் நமக்கு எப்படி ஒரு உதவியை செய்து வருகிறார்கள், வழிகாட்டுதலை செய்து வருகிறார்கள். அத்துடன் நம்மை பலவிதமான துன்பங்களில் இருந்தும் காப்பாற்றி வருகிறார்கள். ஆக நாம் பகவான் சொன்னது போல் நிர்வாண நிலையை அடைந்த ஒரு பெரும் பேரின்ப நிலை அடைந்த மகாத்மாக்களுக்கு அவர்களுக்கு திருப்தி வரும் வகையில் நம்முடைய வாழ்க்கையே சேவையாக மாற்றிக்கொள்வது ஒன்றுதான் வாழ்க்கையின் லட்சியமாக இன்றைய நிலையில் இருக்கிறது. அவர்களுக்கு திருப்தி தரும் வகையில் சேவை செய்வது என்பது என்ன? அவர்கள் நம்மை எதை செய்ய சொல்லியிருக்கிறார்களோ, எதை செய்ய சொல்கிறார்களோ அதை செய்வதுதான். நம்முடைய பகவான் எப்பொழுதும் நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள், இறைவனை நினைத்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை, இறைவனை மறப்பது மரணத்திற்கு சமம் என்று சொல்லியிருக்கிறார். கடவுளை நினைத்து கொண்டிருத்தல் தர்மம், கடவுளை மறப்பது அதர்மம் என்றே சொல்கிறார். ஆக பகவான் நமக்கு கொடுத்திருக்கும் பிரிஸ்கிரிப்ஷன் என்னவென்றால், நம்முடைய பகவானுடைய மந்திரத்தை, அவர் கொடுத்த மந்திரம், ராம மந்திரமோ அல்லது அவருடைய பெயரையோ குருநாம மந்திரமோ, அதை சதா முடிந்த வரையில் சொல்லிக் கொண்டிருப்பதுதான். அது மட்டுமல்ல, நம்முடைய பகவான் சொல்லியிருக்கிறார், கையில் விழும் வேலைகளை எல்லாம் நம்முள்ளிருந்து நம்முடைய குருநாதர் தான் செய்கிறார். நம்முடைய கடவுள்தான் சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அந்த கடவுள்தான் நம்முடைய உடலையும் மனதையும் புத்தியையும் கருவியாக கொண்டு நம் மூலம் எண்ணங்களையும் சொற்களையும் செயல்களையும் செய்து வருகிறார் என்ற நினைப்போடு நம்முடைய அன்றாட அலுவல்களை செய்து வர வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையானது இறைவனால் மட்டுமே நடத்தப்படுகிறது. வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஃப்ரம் மொமெண்ட் டு மொமெண்ட், ஒவ்வொரு க்ஷணமும் இறைவன் போட்ட திட்டத்தின்படிதான் நம் அனைவருடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதில் வரும் துன்பமோ இன்பமோ, இன்பம் வரும் பொழுது இன்பம் என்று நம்மால் உடனடியாக அனுபவிக்க முடிகிறது. ஆனால் துன்பம் வரும் பொழுது அதை ஒரு ஆசீர்வாதமாக நாம் நினைப்பதே இல்லை. அந்த துன்பத்தில் மூழ்கி இந்த கலிகாலத்தில் இந்த டிப்ரெஷன் என்பது மிகவும் சர்வசாதாரணமாக வார்த்தையாகிவிட்டது. வீட்டுக்கு வீடு, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கவுன்சிலிங், அது தவிர சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் என்றெல்லாம் போய்கொண்டிருக்கிறார்கள். இது மிகவும் சகஜமாக இருப்பதை பார்க்கிறோம். எல்லோரும் ஏதோ ஒரு பயத்தில் தள்ளப்படுகிறார்கள். இன்செக்யூரிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா, அது மிகவும் காமனாக இருக்கிறது. துக்கம். ஆக இதிலிருந்து நாம் எப்படி மீள முடியும்? நம்முடைய பகவான் சொல்கிறார், வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ அது இறைவனிடமிருந்து தான் வருகிறது. இறைவனால் ஆசீர்வாதம் மட்டும்தான் செய்ய முடியும். ஆக வரும் துன்பங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்த்து கொண்டிரு. அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்பது விரைவிலேயே புரிந்துவிடும். அந்த ஆசீர்வாதம் உலகத்தை ஒட்டியதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக நம்மை கடவுளை நோக்கி தள்ளிவிடும் ஒரு பெரும் கருவியாக அமைந்துவிடும். ஆக இதுதான் சத்தியம். வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் எல்லாம் நாம் செய்த
பாப காரியங்களினால், முன் ஜென்மங்களில் செய்த பாப காரியங்களினால்தான் நமக்கு காரிய சித்தி ஏற்படாமல் காரியங்கள் தடைபட்டு கொண்டே போகிறது, அல்லது மேலும் மேலும் பாபங்களை செய்ய தூண்டி வருகிறது. ஆக இந்த பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு அதுதான் காரணம். இதிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் துன்பங்கள் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும். பகவான் சொன்ன சமுத்திரம் போல் கோடை காலத்தில் நதிகளெல்லாம் வற்றி போனாலும் சமுத்திரம் தன்னுடைய தண்ணீரை இழப்பதில்லை, தன்னுடைய எல்லையை தாண்டுவதும் இல்லை. அந்த சமுத்திரம் போல் மனமானது எதனாலும் பாதிக்கப்படாமல் எப்பொழுதும் ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அந்த நிலையை நாம் அடைய வேண்டுமென்றால் வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுத்தால், எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் இது என்னுடைய குருநாதரிடமிருந்து வருகிறது, என்னுடைய கடவுளிடமிருந்து வருகிறது, இதில் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக மட்டும்தான் இருக்க முடியும் என்ற உறுதியோடு அதை நாம் பார்த்து வந்தோமானால் நம் மனம் சிறிது சிறிதாக சஞ்சலங்களிலிருந்து விடுபட்டு ஒருவித அமைதியை பெறும். அத்துடன் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே இருந்தோமானால் நாமமும் நாமியும் ஒன்றுதான், ஒரு நாமம் கூட வீணாகாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது என்றுதான் நம்முடைய பகவான் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆக இதையெல்லாம் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். சத்யகாம ஜாபாலா என்ற ஒருவர் உபனிஷத்தில் வருகிறார். சிறிய பாலனாக இருந்த பொழுது அவர் வீட்டுக்கு அருகே நடக்கக்கூடிய குருகுலம் சென்று பார்த்து அவருக்கு அங்கு சென்று கல்வி கற்க வேண்டும் என்ற ஆசை வந்து விடுகிறது. உடனே அங்கு இருக்கும் ஆசிரியரை அணுகும் பொழுது கௌதம முனி அவரிடம் கேட்கிறார், அப்பா உன்னுடைய பெயர் என்ன? என் பெயர் சத்யகாமா. உன்னுடைய தந்தையின் பெயர் என்ன? உடனே அவன் ஓடுகிறான் தாயிடம். அவள் சொல்கிறாள், உன் தந்தை யார் என்றே எனக்கு தெரியாதப்பா, நான் பல வீடுகளில் வேலைக்காரியாக வேலை பார்த்து வந்தேன், நீ அதையே போய் சொல் என்று சொல்கிறாள். உடனே அவன் சொல்கிறான், அத்தனை மாணவர்களின் எழுத்தார் போல் மிகவும் இன்னசென்ட்டாக இந்த கௌதம முனியிடம் சொல்கிறான், என் தந்தை யார் என்று தெரியாது என்று என் தாய் சொல்கிறாள். என் பெயர் சத்யகாமா, என் தாயாரின் பெயர் ஜாபாலா, ஆக நான் சத்யகாம ஜாபாலா என்று சொல்கிறார். கௌதம முனி சொல்கிறார், அப்பா எவ்வளவு பெரிய அவமானமான விஷயத்தை நீ எல்லோர் முன்னிலையிலும் சிறிதும் கூசாமல் சத்தியத்தை பேசுகிறாய். சத்தியத்தை பேசுபவனே பிராமணன். பிராமணன் என்பதற்கு அர்த்தம் எப்பொழுதும் சத்தியம் பேசுவது, சத்தியத்தில் இருப்பது என்ற அர்த்தம். நீ அதை உன்னுடைய உடைமையாக கொண்டிருப்பதால் உன்னை நான் மாணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். மாணவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு என்ன வேலை கொடுக்கிறார் தெரியுமா? 400 பசுக்களை கொடுத்து இது நன்கு போஷித்து வா. எப்படி இருக்கிறது இந்த பசுக்கள்? எலும்பும் தோலுமாய் இருக்கிறது, பலகீனமாய் இருக்கிறது. இந்த பசுக்களை அவனிடம் கொடுத்து இதை போஷித்து நல்ல ஆரோக்கியமான பசுக்களாக ஆக்க வேண்டும், 1000 பசுக்களாக ஆக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். ஆக மாடு மேய்க்கும் தொழில்தான் அவனுக்கு கிடைக்கிறது. ஆனால் என்னுடைய குருநாதர் இதை சொல்லிவிட்டார், இதை நான் செய்ய வேண்டும் என்று அதை தலைமையில் ஏற்றுக்கொண்டு வனத்தை நோக்கி அந்த மாடுகளை ஓட்டிச் சென்று தினம் தினம் குருநாதர் நினைவாக அவர் சொல்லியதை செய்கிறோம் என்ற உண்மையோடு அவன் அந்த வனத்தில் வசித்து அந்த பசுக்களை எல்லாம் போஷித்து அதை 1000 ஆக்கி கொண்டு வருகிறான். அந்த வனத்தில் அவன் தன்னுடைய குருநாதரை நினைத்தபடியே இருந்தபடியால், குருநாதருடைய வாக்கை அவன் பின்பற்றியபடியால் அந்த சமயங்களில் அந்த இயற்கை வனத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிஷபம் வந்து அவனிடம் அந்த பிரம்ம வித்தை என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவை பற்றி பேசுகிறது. அவனுக்கு அது புரிகிறது. அந்த நிலையை அவன் எட்டி விடுகிறான். அதன் பிறகு அக்னி வந்து பேசுகிறது, அதுவும் பல ரகசியங்களை சொல்கிறது. அதன் பிறகு ஒரு ஹம்சப்பறவை வந்து எங்கிருந்தோ பறந்து வந்து அவன் அருகில் உட்கார்ந்து கொண்டு அந்த பிரம்மத்தை பற்றி பேசுகிறது. அதெல்லாம் அவனுக்கு புரிகிறது. அவனுக்கு புரிய வேண்டும், பிரம்ம வித்தியானது புரிய வேண்டும்.
அதை நாம் மனதிற்குள் ஆழத்திற்குள் செலுத்த வேண்டும் என்றால் நமக்கு அந்த தூய்மை வேண்டும், மன தூய்மை வேண்டும், ஏகாகிரதா வேண்டும். இந்த இரண்டும் அந்த குருவாக்கிய பரிபாலனத்தில் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அவன் முகம் பிரம்ம தேஜஸோடு ஜொலித்து கொண்டிருக்கிறது. அவன் 1000 மாடுகளோடு திரும்பி வரும்பொழுது அவனை பார்த்த உடனேயே கௌதம முனி புரிந்து கொண்டு விடுகிறார், இவன் ஒரு பெருநிலையை எட்டிவிட்டான் என்று. அப்பொழுது கேட்கிறார், அப்பா ஏற்கனவே ஒரு பெருநிலையை எட்டிவிட்டார் போல் இருக்கிறது. உடனே அவன் சொல்கிறான், சுவாமி ரிஷபம் ஹம்சம் சொல்வதெல்லாம் வேறு. குருமுகமாக தங்களிடமிருந்து நான் உண்மையை கற்றுக்கொள்ள வேண்டும், தாங்கள் எனக்கு அதை போதிக்க வேண்டும் என்று அவ்வளவு பணிவாக அடக்கத்தோடு அவரிடம் சொல்கிறான். கௌதம முனி எல்லையில்லா சந்தோஷத்தோடு அவனை ஒரு பெருநிலைக்கு இட்டு சென்று விடுகிறார். ஆக மாடு மேய்க்கும் தொழிலாக இருந்தால் என்ன, குருநாதர் என்ன கட்டளை நமக்கு இடுகிறாரோ அதை செய்து கொண்டிருப்பது தான் நம்முடைய வேலை. அதிலேயே நாம் திருப்தி காண்பது தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் மனதை சஞ்சலங்களிலிருந்து பிரித்து ஒரு அமைதியோடு வருவதை ஏற்றுக்கொள்வதற்கு குரு நாம மந்திரமும் குரு சேவை சொல்கிறார்கள் அல்லவா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மன். ஸோ பரபிரம்மனாகவே நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்ற நம்முடைய குருநாதர் பகவான் ஸ்ரீ யோகிராம் சரத்குமார் நமக்கு அவருடைய திவ்ய மந்திரத்தை கொடுத்திருக்கிறார், திவ்ய நாமத்தை மந்திரமாகவே கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாமத்தை சொல்பவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய சுற்றத்தார் மட்டுமல்ல, இந்த உலகம் மட்டுமல்ல, என்னுடைய தந்தையின் பணிக்கும் இது உதவியாக இருக்கும், தந்தையின் பணியும் பயனடையும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக அவர் சொல்லும் அந்த குருநாம மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அவருடைய கட்டளையை நாம் செய்கிறோம். அதே சமயம் இது குரு சேவையாகும், அவருடைய தந்தையின் பணிக்கு உதவியாக இருக்கிறது. ஆக இது ஒரு தபஸாகவும் இருக்கிறது, குரு சேவையாகவும் தானாகவே அமைந்து விடுகிறது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷதம் சொல்கிறது, யாருக்கு கடவுளிடம் பராபக்தி இருக்கிறதோ அதே பராபக்தி குருநாதரிடமும் இருக்கிறதோ அவனுக்கு உபனிஷத்துக்களில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் பளிச்சென்று புரிந்துவிடும், மகாத்மாவாகிறான் என்று சொல்கிறார். ஆக இதையெல்லாம் நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். இந்த வாழ்க்கையில் சுக போகங்களை அனுபவிப்பதற்காக நாம் வரவில்லை. வெறும் கம்ஃபர்ட்ஸ் மட்டுமே வாழ்க்கை அல்ல. நம்முடைய குருநாதர் சொல்லியிருக்கும் அந்த அறிவுரைகளை மனதில் ஆழமாக ஏற்றுக்கொண்டு அதை திரும்ப திரும்ப நாம் செய்து வருவது ஒன்றே நம்மால் செய்ய வேண்டிய காரியம். சத்காரியம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த சத்காரியம் குருநாம மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது. என் மூலமாக என்னுடைய குருநாதர் தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார், எல்லா வேலைகளையும் செய்து வருகிறார். என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய குருநாதரிடமிருந்து வருகிறது, என்னுடைய சொற்கள் எல்லாம் என்னுடைய குருநாதரிடமிருந்து வருகிறது, என்னுடைய செயல்கள் எல்லாம் அவரே என்னுள்ளிருந்து என்னை செய்விக்கிறார் என்ற உணர்வோடு காரியங்களை செய்து வர வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அனைத்தையும் குருநாதருடைய ஆசீர்வாதம் என்னை முன்னேற்றப்படுத்துவதற்காக, என்னை கடவுளை நோக்கி தள்ளிவிடுவதற்காக என்னுடைய பகவான் குரு பகவான் எனக்கு இவைகளை கொண்டு வந்து தருகிறார் என்று நினைப்போடு அதை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் நமக்கு உள்ளேயும் முன்னேற்றமாக பல மாற்றங்கள் ஏற்படும், வெளியேயும் பல முன்னேற்றங்கள் ஏற்படும். இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் அவுட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இரண்டுமே குருவாக்கிய பரிபாலனத்தில் அடங்கி இருக்கிறது. நான் முன்பே சொல்லியது போல் இந்த கலியுகத்தில் பாபங்கள் மலிந்து கிடக்கிறது. எது பாப காரியம் எது நல்ல காரியம் என்ற பாகுபாடு குறைந்து கொண்டே வருகிறது. மக்கள் எந்த விதமான ஒரு நோக்கமும் இல்லாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற வகையில் வாழ்ந்து வருகிறார்கள். சில விஷயங்களை எல்லாம் கேள்விப்படும் பொழுது மனம் திடுக்கிட்டு போகிறது. வன்முறை சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பேற்பட்ட கலியுகத்தில், அதாவது கருப்பு இருட்டு யுகத்தில், ஒரு பெரும் மொழியாக நம்மிடையே
குருநாதர் இறைவனோடு ஒன்றிய நிலையில் நம்மைப் போலவே சகஜமாக விளைய வந்து நாம் புரியும் வகையில் ஒரு பெரிய பெரிய உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்கிறார். நாம் பார்க்கிறோம் அல்லவா, ஒரு பசுவின் உடம்பு முழுவதும் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் மடியில் இருந்துதான் அதே இரத்தம் பாலாக நமக்கு கிடைக்கிறது. அதுபோல் இறைவன் எங்கும் இருக்கிறான், இறைவன் இல்லாத இடமே இல்லை. ஆனால் இறைவனை நம்மால் உணர முடிகிறதா? எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை நம்மால் உணர முடியவில்லை. ஆனால் அந்த இறைவனை ஒரு குருநாதர் வடிவம் எடுத்து வந்து நமக்கு புரியும் பாஷையில் பெரும் உண்மைகளை எடுத்து சொல்லும் பொழுதும் அதற்குரிய வழிகளை காட்டும் பொழுதும் நமக்கு இறைவனை பற்றி நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இந்த கலியுகத்தில் குரு யோகம் மிகச் சிறந்த வழி. ரமண பகவான் சொல்கிறார், God, Guru and Grace are one and the same. அதாவது கடவுளும் சரி, கடவுள், குருநாதர், அருள், இந்த மூன்றுமே ஒன்றுதான். இந்த மூன்றை ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாது என்று. அது மட்டுமல்ல, நம்முடைய பகவான் நாமத்தை பற்றி சொல்லும் பொழுதும் சொல்கிறார், நாமத்தையும் நாமியையும் பிரிக்க முடியாது. எப்படி ஒரு வார்த்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் பிரிக்க முடியாதோ அதே போல் நாமத்தையும் நாமியையும் பிரிக்க முடியாது. நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த க்ஷணத்திலேயே நாமி நமக்குள் ஒரு பெரும் அதிர்வோடு நின்று கொண்டிருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம் மனதில் உள்ள போராட்டங்கள் அனைத்தும் அவருக்கு தெரியும், நம்முடைய பிரச்சனைகள் அனைத்தும் அவருக்கு தெரியும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், எண்ண ஓட்டங்கள் எல்லாம் தெரியும். அவர் நமக்கு வேண்டியதை அவருக்கே உரிய முறையில் சரியான சமயத்தில் நமக்கு செய்து தந்து கொண்டிருக்கிறார். அதே போல் எப்பொழுதுமே நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த கலியுகத்தில் இந்த குரு யோக மகிமையை பற்றி நாம் திரும்ப திரும்ப மனதில் நினைவு கூர்ந்து நம்முடைய பகவான் சொன்ன அந்த உபதேசங்களை திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வர வேண்டும். அவருடைய லீலைகளை எல்லாம் திரும்ப திரும்ப நாம் எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நான் என்னுடைய குருநாதருக்காக செய்கிறேன், என்னுடைய இஷ்ட தெய்வத்திற்காக இந்த சேவையை செய்கிறேன் என்ற நினைப்போடு அதை செய்ய வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த வாழ்க்கையுடைய லட்சியத்தையும் போக்கையும் ஒரே வாக்கியத்தில் முடிக்க வேண்டும் என்றால், ஃப்ரம் யோகிராம் சுரத்குமார் டு யோகிராம் சுரத்குமார், பை யோகிராம் சுரத்குமார், ஃபார் யோகிராம் சுரத்குமார். நம்முள்ளே இருக்கும் தெய்வத்திடமிருந்து மற்றவர்கள் உள்ளே இருக்கும் தெய்வத்திற்குத்தான் செயல்கள் செய்யப்படுகின்றன. யாரால் செய்யப்படுகிறது? அந்த தெய்வத்தினாலேயே செய்யப்படுகிறது. எதனால் செய்யப்படுகிறது? அந்த தெய்வத்தின் காரணங்களை ஒட்டி செய்யப்படுகிறது. ஆக இருப்பது தெய்வம் ஒன்றுதான். மை ஃபாதர் alone exists, there is nothing else, no one else என்று அறுதியிட்டு உறுதியாக நமக்கு சொல்கிறார் பகவான். ஆக நாம் இந்த உலகம் முழுவதையும் பிரம்மமயமாக பார்க்க வேண்டுமென்றால் இந்த குரு யோகத்தை எத்தனைக்கெத்தனை உண்மையோடு கௌதம முனி சொல்கிறார் அல்லவா, யார் சத்தியத்தை பேசுகிறானோ அவனே பிராமணன் என்று. இந்த சத்தியத்தில் ஊன்றி இருப்பது, இந்த உலகத்தில் ஒரே ஒரு சத்தியம்தான், பெரிய சத்தியம், அது தெய்வம். இந்த தெய்வத்தை மை ஃபாதர் என்று பகவான் சொல்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் டிவைன் மதர் என்று சொல்கிறார், ரமண பகவான் செல்ஃப் என்று சொல்கிறார். ஆக எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அந்த தெய்வம் ஒன்றுதான் சத்தியம். அந்த தெய்வத்தின் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நாம் அந்த சத்தியத்தில் வாழ்கிறோம். நம்முடைய பகவான் நம்மை அவருடைய பேரானந்த பிரம்மானந்த நிலைக்கு கண்டிப்பாக அழைத்து செல்வார் என்பதில் உறுதியாக இருந்து கொண்டு நம்முடைய வேலைகளை எல்லாம் அவருக்கு அர்ப்பணமாக எப்பொழுதும் செய்து வருவோம். இது நாம் செய்ய வேண்டும் என்று நம்முடைய பகவானையே பிரார்த்தித்துக் கொள்வோம். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.